Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படினா prawn curry தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க ஒரு 1/2 கிலோ prawn வாங்கியிருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி 4-5 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு panல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கங்க, குக்கிங் ஆயில். எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த prawn உள்ள போட்டு அந்த எண்ணெயில ஒரு 2 or 3 minutes வந்து நம்ம நல்லா கிட்டத்தட்ட வறுக்கிற மாதிரி பண்ண போறோம். அந்த prawn எல்லாம் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர்ல வரும். சோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம எண்ணெயில அத கொஞ்ச நேரம் வறுக்க போறோம். பாருங்க, prawnல இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வரும். சோ இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். அந்த தண்ணியை நீங்க வேஸ்டா வெளியே ஊத்திராதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் அதே panலயே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கங்க, குக்கிங் ஆயில். அதுல பட்டை, லவங்கம், சோம்பு, கற்பாசி, மராத்தி மொக்கு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு 1 minute வந்து நல்லா வதங்க விடுங்க. அதுக்கு அப்புறம் ஒரு ஆனியனை குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் உள்ள போட்டு நல்லா வதங்க விடுங்க. ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா வதங்க விடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதையும் வந்து உள்ள போட்டு நல்லா வதங்க விடுங்க. ஒரு காஞ்ச மிளகாய் 2-3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க தக்காளிலாம் சீக்கிரமாக வேகிறதுக்கு அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பச்சை வாசனைலாம் போகட்டும். காரம் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏத்தாப்புல மாற்றிக்கலாம். நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கடைசியாக கருவேப்பிலை சேர்க்கும் போது அதனுடைய ஃப்ளேவர் வந்து நம்மளுடைய டிஷ்ஷில் நல்லாவே இறங்கும். இப்போ நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரானை உள்ளே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலரி விடுங்க. ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வந்தது இல்லைங்க, அதையும் எடுத்து உள்ளே ஊற்றிக்கோங்க. இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ப்ரான் வந்து சீக்கிரம் வெந்துடும், நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 2 or 3 minutes வெந்ததுனாலே போதும், நம்மளுடைய ப்ரான் ஈஸியாக குக் ஆகிடும். இப்போது நமக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்ற விடுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணி எல்லாமே நமக்கு ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய டிஷ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளுடைய தண்ணி எல்லாமே வத்திருச்சு, மேலே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுடைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளுடைய ப்ரான் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.